வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் மத்தியில் காணி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி காணி உரித்து தொடர்பான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று பிரதியமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவிப்பு. பழைய செம்மணி புதைகுழி வழக்குடன் புதிய செம்மணி அகழ்வு பணி வழக்கை இணைக்க வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா விளக்கம். முன்னாள் முதல் பெண்மணியான ஷிராந்தி ராஜபக்ச நிதி மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவகாரம் இறுதிக்கட்ட விசாரணை நிலைக்குள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க புதிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிங்கள சமூக செயற்பாட்டாளர் அர்ஜுன வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் செயல்படும் நிறுவனங்கள் எதிர்நோக்கும் சவால்களை பரிசீலிக்க ஒரு பொது ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த கூட்டம் இன்று காலை 8 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை பண்டார்நாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறுகிறது. இதில் பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து நேரடி வாய்மொழி கருத்துக்கள் பெறப்பட உள்ளதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை 2002ஆம் ஆண்டு பிரசுரிக்கப்பட்ட இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 17 கீழ் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறையில் நிலவும் சிக்கல்கள் குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்க உள்ளதாக சூரிய மின்சக்தி நிர்மாண சங்க தலைவர் வைத்தியர் ஷியாம் பதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பி சுமந்திரன் தாக்கல் செய்த வழக்கின் காரணமாக காணி உரித்தை வழங்கும் வர்த்தமானி நிறுத்தப்பட்டிருந்தாலும் வவுனியா மாவட்டத்தில் காணி உரித்தை தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். வவுனியாவில் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணி உரித்தை இழந்த பலர் உள்ளார்கள். சிலர் தங்கள் காணிகளை பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கின்றனர். ஒருபுறம் பாதுகாப்பு தரப்புகள், ராணுவம் மற்றும் வனவள திணைக்களம் உள்ளிட்டவையால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளும் உள்ளன. இவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்க கலந்துரையாடல்களை நடத்தி பொதுமக்களுக்கு அந்த காணிகளை மீள வழங்கும் பணிகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை மீள விடுவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. இந்த காணிகள் முன்னதாக வனவள திணைக்களத்திற்குரியவை என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது விவசாயிகளுக்காக மீள வழங்கும் முயற்சியில் திணைக்களம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமை 24,000 ஏக்கர் காணிகளை பொதுமக்களிடம் மீள ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளது. இதுவரை விவசாயம், கால்நடை மற்றும் காணி நிர்வாகம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்த திட்டமில்லை. தற்போது அவை ஒருங்கிணைக்கப்பட்ட வேலை திட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்து செய்யப்பட்டுள்ள வர்த்தமானி காரணமாக திட்டங்கள் நிறுத்தப்படவில்லை என்றும் அரசு உத்தியோகத்தர்களின் ஊடாக பொதுமக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி காணி உரித்தை வழங்கும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சுசில் ரணசிங்க உறுதியளித்தார். பழைய செம்மணி புதைகுழி வழக்கும் தற்போது நடைபெற்று வரும் புதிய செம்மணி அகழ்வு பணியும் தனித்தனியாக வழக்குகளாக இருந்தாலும் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று காணப்படுவதால் அவற்றை இணக்க வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளது. இது தொடர்பாக முறையான நீதிமன்ற அனுமதி பெற்று பழைய வழக்கை புதிய வழக்குடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து பாதிக்கப்பட்ட தரப்பால் ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் கூறிய போது செம்மணி பகுதியில் கடந்த 5 நாட்களாக மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற அகழ்வு பணியில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாடசாலை புத்தகப்பையுடைய மனித உடல் முழுமையாக மீட்கப்பட்டதாகவும் அதனுடன் ஒரு சிறிய குழந்தைக்குரிய சப்பாத்து மற்றும் பொம்மையும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இன்றைய அகழ்வின் போது ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்த நிலையில் சுமார் 5 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது எலும்புக்கூடுகளின் துல்லியமான எண்ணிக்கையை தற்போது கூற முடியாத குழப்பமான நிலைமை உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். பழைய செம்மணி வழக்கில் ஈடுபட்டிருந்த சட்ட வைத்திய அதிகாரி இன்று அகழ்வு நடைபெறும் இடத்திற்கு வந்து தற்போதைய சட்ட வைத்திய அதிகாரியோடு உரையாடி கடந்த கால அகழ்வு பணிகளை பற்றிய தகவல்களையும் பகிர்ந்துள்ளார். மேலும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவால் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்திற்குரிய பகுதிகள் தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் சுத்தம் செய்யப்பட்டு பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அது ஒரு குழப்பமான ஒரு முறையில அந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்ன சொன்னால், ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில ஈடுபட்ட பிரதான சட்ட வைப்பு அதிகாரி நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த வழக்கும்
வேற வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த பழைய வழக்கை இந்த வழக்கோட சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கை பாதிக்கப்பட்ட தரப்புல சேர்க்கிறதுக்கான ஒரு கலந்தாலோசனை கடந்து அந்த மனித எலும்புக்கூடு தொகுதி நேற்று குறிப்பிட்ட 33களோட அடங்குதான் இல்லது அது மேலதிகமா? இல்ல, இது மேலதிகமா இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணும். 5 சொல்லலாது, கிட்டத்தட்ட 5 தொகுதிகளாக அடையாளப்பட்டுதான் இருக்கு. குழப்பமா இருக்கிறதால ஓரளவு தகவல் பிறகுதான் சரியான விதத்துல நம்பர் சொல்லுங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மனைவி ஷிராந்தி ராஜபக்சவை கைது செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்குமாறு மல்பத்து மகாநாயக்க தேரரிடம் கேட்டதாக தகவல்கள் சமீபத்தில் வெளியாகியிருந்தது. இந்த தகவலை மஹிந்த குடும்பத்தினர் முற்றிலும் மறுத்துள்ளனர். அந்த தகவலை வெளியிட்டவர் யார் என்பதை கண்டறிய தாங்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவிடம் விசாரணைகளை கோரியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக மஹிந்த குடும்பத்தில் ஒரு முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதன்போது மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது பிள்ளைகளுக்கு இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் மஹிந்த தாம் மல்பத்து தேரரிடம் எந்த விதமான உதவியும் கோரவில்லை என்றும் இந்த தகவல் தொடர்பாக சுயாதீனமாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அனுர அரசு தற்போது ஊழல் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் முதல் பெண்மணியான ஷிராந்தி ராஜபக்ச சரசவிய அமைப்பின் வாயிலாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் இறுதிக்கட்ட விசாரணை நிலைக்குள் நுழைந்த நிலையில் ஷிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் உள்ள அமைதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென்னிலங்கையினை சேர்ந்த சிங்கள சமூக செயற்பாட்டாளர் அர்ஜுன வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 33 பேரின் எலும்புக்கூடுகள் அகழப்பட்டுள்ளது. அவர்கள் எல்லோரும் கொடூரமாக கொல்லப்பட்டவர்களாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இது குறித்து அரசாங்கம் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் தமிழ் மக்களோடு சேர்ந்து நாங்களும் சிங்கள சமூகமாக இணைந்து நியாயத்தை தேடுகிறோம். இலங்கையின் யுத்த காலத்தில் பலர் காணாமல் போனார்கள். அவர்களின் குடும்பங்கள் என்றும் அவர்களை தேடி வேதனையுடன் வாழ்கின்றனர். எனவே இந்த புதிய அரசாங்கம் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வரும் செயல் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். இதுபோன்ற விஷயங்களில் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் எதிர்பார்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.